ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஃபோன் லைஃப் ஃபோன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு தாத்தாவோட கம்பெனியால் போயிட்டு ஒரு டேட்டிங் அட்டன் பண்ணா. அதே நேரம் ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு பதிலாக அவன் வந்து டேட்டிங் அட்டன் பண்ணா. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சா ஹீரோ ஒரு குண்டை தூக்கி போட்டான், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டு தாத்தாவிலேருந்து அவன் ஃப்ரெண்டுலேருந்து ஏன் நம்ம ஹீரோயினுக்கே சரியான சாக்கு, என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கலுமா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்கான். மச்சான், அந்த பொண்ணு உனக்கு கரெக்டாகிற மாதிரி தெரில, கரெக்டான பொண்ணாகவும் தெரில, நான் வேற ஒரு பொண்ணை வேணா பார்க்கட்டுமாடா அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பான்னு தோணுது. நீ ஏன்டா அப்படி தோணுது உனக்கு? நீ உனக்கு லவ் அந்த மாதிரி ஒரு இதுவே வராதா? பார்த்த உடனே லவ் வந்துச்சு. என்னடா லவ்னா என்ன? அவங்களுக்காக ஏங்கணும், அவங்களுக்காக சாப்பிட்ணும், அவங்களுக்காக கிஃப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை தாண்டி போனால் சண்டை போடணும், அந்த சண்டையில் லவ்வும்பிங்க. என்னடா லவ்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தேன், பிடிச்சிது, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறப்ப மச்சம் இதில் ஒரு ஃபீலே இல்லையே. என்னடா ஃபீல் வரணும் உங்களுக்கு? இவன் இங்கே மாதிரி புலம்பிட்டு இருந்தோடனே இவன் பைத்தியமாக தான் இருப்பான் போல அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு யோசிச்சிடறான். வெயிட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஃப்ரீயாக தரத்துக்கு ஒரு டோக்கன் தருவாங்களே, அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஏண்டி நான் எவ்வளோ வருத்தத்தில் உட்காந்துருக்கிறேன், நீ என்ன இதை பிரிண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன், எனக்கு 2 கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி எனக்கு கொண்டுடு. அடி பாவி, நான் எதுக்கடி வருத்த பண்ணும், நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற. இங்கே பாரு, அதை கேட்டாவே எனக்கு பக்குன்னு இருக்கு. அவன் ஜஸ்ட் என் கம்பெனியோட மணிக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு ஃபீல் இல்லைன்னு இருக்காங்க. என்னடா அங்கே ஹீரோட ஃப்ரெண்டும் ஃபீல் இல்லைங்கிறான், இவனும் ஃபீல் இல்லைங்கிறா. எதுவும் லிங்க் ஆகுமோ? இப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு பரவாயில்ல, உன் கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி போல், போனஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. எது போனஸா? அது நான் கொடுத்தது அப்படின்ட்டு உளறிடுறா ஹீரோனோட ஃப்ரெண்டு. ஏன்னா இவ தான் காசு கொடுத்துருப்பா அந்த நடிச்சதுக்காக. ஆனால் இவன் வந்துட்டு கம்பெனியில் கொடுத்தாங்க அப்படின்னு சமாளித்து வச்சிருப்பா. என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி எடியே, உன் ஃபீலிங்கில் என்ன போட்டு தள்ளிடாதடி, அப்புறம் எனக்கு சங்கூதிடுவாங்க, வாய மூடிட்டு இருடி அப்படின்னு ஹீரோயின் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப லேட்டாக போயிடுறா. அவன் ஃப்ரெண்டு தான் முன்னாடி போகிறான். டே லிஃப்ட் மூடிடாதாங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, மூடாதன்னு சொன்னதான் மூடுவாங்க. அதே மாதிரி மூடிட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். சரி, அடுத்த லிஃப்ட்டுக்கு போய் பார்ப்போம்னா ஹீரோவோட தாத்தாலேருந்து அவன் ஃப்ரெண்டுலேருந்து ஹீரோலேருந்து நின்னோடனே ஆஹா, இவனுக்கு நம்ம மூஞ்சி மட்டும் தெரிஞ்சதுன்னா மொத்தமாக சொல்லி முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் முடிய வச்சே கவர் பண்ணிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு, ஏமா இப்போ நீ லிஃப்ட்டுக்குள்ளே வரியா இல்லை மேலே போவா அப்படின்னு. ஐயோ வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் திரும்பி நின்னோடனே ஹீரோவுக்கு ஏதோ ஒரு டவுட் ஆகுது. உடனே இருந்துக்கிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் அப்படின்ட்டு ஒரு பேரை சூசன் அடிச்சு விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உன் ஐடி கார்டு என் கிட்ட தான் இருக்கு, இதை வாங்கிட்டு போ அப்படின்னு பின்னாடி ரிவர்ஸ்லேயே வந்து வாங்கிட்டு வரா. சரி இல்லையே அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இவளோட ஐடியா தான் செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு நல்லா ஒர்க் பண்ண பொண்ணாச்சு, ஏன் திருப்பி வேற டிபார்ட்மெண்ட் மாற்றி போட்டீங்க, அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணதே நீ தான் அப்படின்னு. டேய் ஒர்க்கை பார்க்காம நீ போன டேட்டை பற்றி பேசுகிறா. என்ன தாத்தா இனிமேல் டேட்டை பற்றி பேசுறது? எங்களுக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இல்லை சீக்கிரம் கல்யாணம் பண்ணும், எப்போ பார்த்தாலும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காது தாத்தா. டேய் அதுக்காக ப்ரொசீஜர் தான் இருக்குடா, அதை பண்ணுண்டா. இங்கே பேர் தாத்தா, நாங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. சரி, ஒரு கொஞ்ச நாள் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார் தாத்தா. தாத்தா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்துட்டு ஏன் நீங்கள் அவனை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாளில் இருப்பணும் இல்லையோ தெரில, அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு பார்ட்னர் கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா ஏன் கடமை முடிஞ்சிடும்ல அப்படின்னு. சரி அவன் கல்யாணம் பண்ண போகிறான், நீயும் சிங்கிளாக சுத்தாத, என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒரு பேர மாதிரி தான். ஆமாம், கல்யாணம் பண்ண எக்ஸ்ட்ரா போனஸ்லாம் தருவீங்களா? நீ கல்யாணம் மட்டும் பண்ணு, உனக்கு நான் அவார்டே தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரெடி பண்ணிடுறேன் தாத்தா, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கா. என்னம்மா இன்னைக்கு சிஓனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற இளமையில தான் ஆயிடுச்சு, நீ எப்படி போய் உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு. ஹலோ இங்கே டவர் கிடைக்காத மாதிரி இருக்குடி, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு வேணும்னே ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போது ஒரு குட்டி பையன் வந்துட்டு அவள் ட்ரெஸ்ஸில் ஸ்க்ராட்ச் பண்ணிடுறான் பெண்ணால். அவங்க அம்மா போட்டு அந்த பையனை திட்டுன்னு திட்டுறாங்க. ஆனால் அது அவளுக்கு பிடிக்கல. உடனே அந்த பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினா நான் அப்போ ஒரு மேஜிக் பண்ணுவேன். என்ன மேஜிக்? இப்போ நீ போட்டல கோடு, அதை நான் ஃப்ளவராக மாற்றுவேன். இது ஃப்ளவராக மாற்றுவீங்களா? ஆமாம், நீ ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? இனிமேல் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து உன் பெண்ணை எடுத்துகிட்டு போகணும், சரியா? யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மேலே ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறா. சரின்ட்டு அந்த குட்டி பையனை அழுதுகிட்டே ப்ராமிஸ் பண்ணிடுறான். அப்படியே அவள் ட்ரெஸ்ல கோடு போட்டிருந்தான்ல, அதை அப்படியே ஃப்ளவராக மாற்றி இங்கே பற்றியா வந்துச்சு அப்படின்னு அந்த பையனையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறா. ஆக மொத்தத்தில் ஒரு பணக்கார பொண்ணு அப்படிங்கிற ஒரு கெத்தோடையும் திமுறோடையும் இல்லாமல் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் இவ இருக்கிறா. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு ஆளை இடிக்கிறா. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவளை பார்த்தோன்னே இவளுக்கு பக்கத்தில் ஃப்ளவர்லாம் பூக்குது. அவனுக்கும் இவளை பிடிச்சி போயிடுது. அப்படியே ஒரே வெக்கமாக வருது. அது இல்லாமல் ஐயோ இவ்வளோ செக்ஸியாக இருக்கிறான், இவ்வளோ அழகாக
அழகாக இருக்கிறான், அதுவும் அவன் கண்ணாடி அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடா. எஸ்கியூஸ் மீ மேம், இந்தாங்க உங்களோட லிப்ஸ்டிக் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவன் போன உடனே ஐயோ போறானேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவள் நேராகவே பார்க்க வந்துடுறா. எதுக்கு நீங்க வந்த, நீ எப்படி அவன்கிட்ட சொல்ல போற, இப்போதைக்கு எனக்கு சொல்ற ஐடியா கிடையாது. நான் உன்கிட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணி பேச வந்துட்டு இருக்கேன், ஆனால் உன் முடியே சரியில்லையே. அவ ஹீரோட ஃப்ரெண்டு நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, பைத்தியம் பிடிச்சி போச்சா? இல்லை இனிமே தான் பிடிக்க போகுது. என்னது? அந்த ப்ராப்ளத்தை அப்புறம் பார்த்துக்கலாண்டி, இப்போ ஏன்டி அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? அப்புறம் பார்த்துடலாமா? ஏன் கழுத்துக்கு கீழே கத்தி தொங்கிட்டு இருக்குது, அப்புறம் பார்க்கலாங்கிற? இங்கே பாரு, சின்ன வயசில் உனக்காக நான் சண்டை போட்டு மண்டையில் அடிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இதையே சொல்லி காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாளே. இப்போ என்னடி மறுபடியும் போயிட்டு அவனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வரணும் அதானே? ஆமாம் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ நேராக போய் உட்காந்துருக்கிறா. ஹீரோ ஃபோன் பண்ணிட்டே வரான், இவனா பிக் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. ஆனால் அவள் வேணும்னே தான் பிக் பண்ணாமல் இருக்கா. ஏன் ஃபோன் பிக் பண்ணல? உங்களை மாதிரி பையன் ஃபோனெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், அப்புறம் வேறு எந்த மாதிரி பையன் ஃபோன் எடுப்பீங்க? அந்த ஜஸ்ட் ஃபன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. இங்கே பாருங்கள், நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்னா உங்களை எனக்கு பிடிக்கல, அது இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் பிடிக்கல, உங்களை லவ் பண்ணவும் தோணாது, உங்களோட டேட் பண்ணவும் தோணாது. இருமா இரு, எனக்கும் ஒன்றும் தெரியாது, உனக்கும் என்ன தெரியாது, நாம வேணா ஒரு 10 டேட்டிங் போவோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன், உங்களுக்கு சொன்னால் புரியாதா அப்படின்ட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டே போகும்போது இவன் தடுக்கலான்னு போகிறப்ப கொஞ்சம் ஸ்லிப்பாகி வழக்கம் போல் கண்ணும் நோக்கியோ காதல் உள்ள வந்து பார்த்தியோ. இப்படியெல்லாம் கேட்ச் பிடிச்சி என்னை கேட்ச் பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எனக்கு செட் ஆகிற ஆள் கிடையாது, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில் போகிறப்ப அவனோட ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் அங்கே வரான். ஐயோ இவன் கண்ணில் மாட்டினா இன்னும் பஞ்சாயத்து ஆகிவிடுமே, அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் தான் பார்த்தா ஒரே எம்பாரசிங்காக இருக்குமே எனக்கு அப்படின்ட்டு இவன் ஒளிஞ்சு போயிட்டு அவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்ட்டு ஒரு காரில் ஏறுறா. நமக்குன்னு இப்போதான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போனால் மறுபடியும் என் கூட வந்து ஜாயின்ட் ஆகிற அப்படிங்கும்போது அது ஹீரோ காராக இருக்குது. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் எனக்கு வேணவே வேணாம், அது உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு. சரி அதுக்கான காரணத்தை சொல்லு. காரணமா? 1 2 உன் ஒகெடுத்து வாரின தலை, அதுக்கப்புறம் எப்பவும் உருன்னு இருக்க உன் மூஞ்சி, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் நீ கோட்லேயே சுற்றிட்டு இருக்கிற, ஏன் உனக்கு வெந்து வேகாதா உள்ளார? கொஞ்சமாவது சிரிச்சு பேசுறியா? அது இல்லாமல் இன்னொரு விலங்கு மாதிரி இருக்கு. என்ன விலங்கு? குயிக்கோங்கிற ஒரு விலங்கு மாதிரி இருக்கு, அப்படியே அச்சஸ் எல்லாம் 10 பக்காவா இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. இதை உன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா இப்படி கழுவி ஊற்றிட்டு போறா, நீங்கள் திரும்ப அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனோடனே அவள் சொன்னாலே ஒரு விலங்கு அதோட ஃபோட்டோ எடுத்து வச்சு பாடுறா, ரெண்டும் ஒரே மாதிரியாடா இருக்கு, அவள் எப்படா என்ன அப்படி சொல்ல அப்படிங்கிறப்பயே அவன் இப்படி தூக்கி வச்சுட்டு மச்சான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது மச்சான், டேய் இப்போ கோவப்படுற பார்த்தியா, அப்படியே அச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் போய்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிடுறா. இனிமேல் அவன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ட்டு போனப்பயே. ஆனால் இவன் இன்னும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்த ஃபீல்லே இருந்துட்டு இருக்கா. சரி வாடி ஒயின் குடிக்கலாமா அப்படின்னு, குடிக்கலாமே அப்படின்ட்டு 2 பேரும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையெல்லாம் காட்டுறாங்க, ஒருத்தி மேலே ஒருத்தி படுத்துட்டு கிடக்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கிச்சனுக்கு வச்சுக்கிற கரண்டியை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏந்திரிங்க அப்படின்னு. எழுந்திரிச்ச உடனே ஆமா நீ எங்க இங்க அப்படின்னு, எங்களை யார் இங்க தூக்கியாந்து போட்டது அப்படின்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கு. 2 பேரும் ஃபுல்லா குடிச்சிட்டு போயிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்லயே அலப்பறை பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்க அம்மாவை தான் வச்சு கலாய்ன்னு கலாய்ச்சிருக்காங்க. இதை சைட்ல நின்றுட்டு அவங்க தம்பியும் ஹீரோட அப்பாவும் நின்று சிரிச்சு ரசிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏண்டி உங்களுக்கு என்ன கொழுப்பு இருந்தா என்னை வச்சு நீங்க கலாய்ன்னு கலாய்ப்பீங்க, அதுவும் என்னோட பாடி ஸ்மெல் வச்சு தான் நீங்க கலாய்க்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ நாங்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறை மன்னித்தருளுமா அப்படின்ட்டு 2 பேரும் காலில் விழுந்துடுறாளுங்க. இங்க பேரு என் காலை பிடிக்கிறேன்ட்டு பக்கத்துல இருக்க டேபிளோட காலை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஐயோ மன்னிச்சிருமான்னு 2 பேரும் விழுந்து சாரி கேட்டுட்டு இருக்காளுங்க. அதே திட்டு வாங்கினதோட ஆஃபீஸ் போறா. அங்க போனா இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள்ல, அவளோட லவ்வர் வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லவர் யாருன்னா இவளோட ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு தான். இவளுக்கு என்னதான் ஓரளவுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி இவன் கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ மறைஞ்சு போறா. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி இவளை இடிச்சோடனே அவ அப்படியே காலை தூக்கணுன்னே இந்த செருப்பு கரெக்டா போய் ஹீரோட மூஞ்சில தான் அடிக்குது. அடிச்சது மட்டும் இல்ல, அதுல பிளட் வேற வந்துருது மூக்குல இருந்து. உடனே துரத்திட்டு ஓடுறான். மச்சான் அவன் மூக்குல பிளட் ஒரு தொடன்ட்டு ஹீரோயின் கூட்டமா போய் நின்னோடனே அவனுக்கே அடையாளம் தெரியல. மச்சான் இங்க இருக்கிற எல்லா வேலை செய்யற எம்ப்ளாயும் பிடி, அவங்களோட செப்பல் இதை அளவிடு அப்படிங்கிறான் ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அளவு எடுத்துக்கணும் மச்சான், எல்லாமே ஒரே அளவுக்காக தான் மச்சான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னோடனே சரி ஒவ்வொருத்தங்களா ஃபயர் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த காசிப் எதுக்குன்னா அவங்களா உண்மையை வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னா ஹீரோ பிளான் போட்ட மாதிரியே நம்ம வேலை போயிடுமோங்கிற பயத்தில் அவள் போயிட்டு நான் தான் அடித்தேன், அதுவும் தெரியாமல் தான் பட்டுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டா அப்படின்ட்டு. அப்பவும் அவளோட மூஞ்சை மூடிக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. உன் பேர் என்ன அப்படின்னோடனே சூசன் அப்படின்னு. நீ தானே அந்த ஃபுட் ப்ராஜெக்டில், அதுவும் செம்மையாக போச்சு. ஆமாம் அது என்னோட 3 மாதம் உழைப்பு, அதுக்கு 6 மாதமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கும்போது
அப்புறம் ஏன் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆச்சு? மச்சான் அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டாப் பண்ணதே நீ தான்டா அப்படின்னோடனே, ஓ ஐயோ சரி சரி அந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணதால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், இந்தா உன்னோட இன்னொரு செருப்பு அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுத்தோன்னே இப்போவும் மூஞ்சை காட்டாமையே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே ஓடிடுறா. இப்போ நீ ஹீரோட ஃப்ரெண்டை காட்டினா அவ ஒரு காரில் போய் குத்திடுறா. அந்த கார் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட தான். அதை பார்த்துட்டு ஓ நீங்களா நீங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி சேன் குடும்பத்தோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அதை இருந்து கேட்டுறான், எது சேன் குடும்பத்தோட பொண்ணா? அப்போ நீ யாரு, உன் பேர் என்ன? நீ யாரா ரூடா வந்து பேசிட்டு இருக்க, யூஸ்லெஸ் ஃபெலோ. ஐயோ என் பாஸ்மா அவரு, நீ தான் சேன் குடும்பத்தோட பொண்ணு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போதே ஆகா இப்படி வசமா வந்து சிக்கிட்டமே அப்படின்னு உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு ஹீரோ தனியா கூட்டு போறான். உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு யாரு? உண்மையை சொல்லல உங்க அப்பாவுக்கு நேராக கால் பண்ணிடுவேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லிட்டேன்னு அடுத்த நாளே கல்யாணம் வைப்பேன். இல்ல நான் என்னோட பிசினஸ் இதை உன் கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சோன்னு உங்க அப்பாவே என்கிட்ட வந்து கேட்பாரு என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்புறம் நீ பண்ண பித்தலாட்டம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும் அப்படின்னு அது அது வந்து நீங்க அப்படியெல்லாம் ஒன்று பண்ண வேணாம். அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, நான் வேணா வேற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு செகண்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், அதுக்கப்புறம் அவளை பிடிச்சிருந்தா நீங்க அவளை கல்யாணமே பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கோத்து விட்டுறா. அங்கே இப்போ நீ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் வருது, அந்த கார் ரிப்பேர் கொடுத்தீங்களா, சர்வீஸ் ஆகி ஓகே ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இவன் எவ்வளோ பண்ணுறான்னா அவன் அந்த பேனாவில் கிறுக்கின பையனுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாள் அந்த பூ போட்டு, அதை அவன் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். அப்போலேருந்து இந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு க்ரஷ், அதனால தான் எவ்வளவு பண்ணுறான். நெக்ஸ்ட் டைம் நீ ஹீரோயினை எழுப்பி இந்த மாதிரி இன்னொரு டேட்டிங் வந்திருக்கு, அது நீ கேன்சல் பண்ணால் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு ஏய் பரவாயில்லடி இந்த டேட்டை நான் ஈஸியாக கேன்சல் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ உன்னை நான் இங்கே கூப்பிட்டு வந்தது வேற ஒரு விஷயத்துக்குடி அப்படின்ட்டு இருடி இங்கேயே ரெடி நான் போயிட்டு வரேன், நீ எங்கடி போற, இது ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாண்டி, அவனை பார்க்க தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு என்னடி சொல்ற அப்படிங்கிறோன்னே ஹீரோ அங்கேருந்து வந்தோடனே இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஆகா இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஹீரோ உள்ளே வந்தோடனே அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்காக ஒரு கூப்பன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த கூப்பனை மிஸ் பண்ணிடுறா. அதை உடனே எடுத்து இதுதான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டா? இல்லை நீ ரெகுலராக போகிற இடமா? இல்லை அது எங்கள் அப்பா அம்மா வச்சிருக்க ரெஸ்டாரண்ட். ஓ அப்போ நீயும் சேர்ந்து ஏமாத்திருக்க, ஒரு $50,000 நீ எங்கள் லைஃப்பில் விளாட்ற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓ நீ கிளம்பிடுவா? இப்போ நீ கிளம்புனிச்சுக்க நேராக உன் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் உட்காருவேன். உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து இங்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்படி வசதி? இதோ என் நம்பரு எடுத்துக்கோ, நான் எப்போ கால் பண்ணாலும் எங்கே கால் பண்ணாலும் நீ வரணும் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன கலவரம் ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.